நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிஸ்டர் ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் எல்லோருக்குமே வாழ்க்கையில சொந்த வீடு, திருமணம், குழந்தை, நல்லது ஒரு குடும்பம், நல்ல ஒரு வெல் செட்டில் ஆகணும் அப்படின்னு எல்லாருமே நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அப்படிப்பட்டது ஒரு இதுக்காகத்தான் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருப்போம். ஆனா அதற்குண்டான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் காலமும் வந்து விடுமா? அது வந்தாதான் நமக்கு அது ஒரு நிலையானதாக இருக்கும். திறமை உள்ளவர்கள், உழைப்பவர்கள் இங்கே ஏராளம். ஆனா எல்லாருமே முன்னேறி இருக்கிறார்களா? எல்லோருமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள்னா அப்படின்னா இல்லைன்னு தான் பதில் வரும். ஏன்னா அதற்குண்டான காலகட்டம் வர வேண்டும். அப்படிப்பட்ட காலத்தை தான் இந்திர காலம்னு சொல்லுவாங்க. இந்திரன் போல் வாழக்கூடிய வகையில் உங்களுக்கு வாய்ப்பினை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது எல்லாருக்குமே வரும். ஆனா அது எந்த ஒரு காலகட்டம்ன்றது தெரியாது. அப்பொழுது நம்மளுடைய உடலும் மனமும் சரியாக இருந்தால் அந்த காலத்தை பயன்படுத்தி நாமளும் வெளிச்சத்தில் ஆயிடுவோம். அப்படிப்பட்ட காலம் எப்பொழுது வரும்? அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். யாருக்கு? துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு 4 முறை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இந்திரன் போல் வாழக்கூடிய சுகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது எப்போது வரப்போகுது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ பதிவினை முழுமையா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ராகுகேது பயிற்சி பலன்கள் மற்றும் 2024 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் தெரியும், அதை மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய துலா ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். துலாம் ராசியில சித்திர நட்சத்திரம், சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரம் இருக்குது. சித்திர நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசை பிறக்கின்ற பொழுது நடக்கும். சுவாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற பொழுது ராகு திசை நடக்கும். அதுவே விசாக நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற பொழுது குரு திசை நடக்கும். ஸோ நீங்க துலா ராசியில பிறந்திருக்கலாம், இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்திருக்கலாம். தசாபுத்திகள் என்பது உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகளை சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். சரிங்களா? ஸோ வெவ்வேறு லக்னம் இருக்கும். ஏன்னா நீங்க துலா ராசியா இருக்கலாம், ஆனா லக்னம் மேஷத்திலிருந்து மீனம் வரை எந்த லக்னமா வேணா நீங்க இருக்கலாம். வெவ்வேறு லக்னமா தான் நீங்க இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல கிரகங்கள் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கும். எப்படியாக இருந்தாலும் சில கிரகத்தினுடைய சேர்க்கை நடைபெற்று அந்த தசாபுத்திகள் நடந்தால் நிச்சயம் அதில் யோகம் உண்டு. அப்படிப்பட்ட காலகட்டம் தான் உங்களுக்கு இந்திர காலகட்டம். அதுல முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது குருவும் சந்திரனும் சேர்க்கை ஏற்படுத்தும். குருவும் சந்திரனும் உங்க ஜாதகத்தில் சேர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா குரு திசை நடக்கின்ற பொழுது சந்திர புத்தி வந்தால் நிச்சயம் அதற்கு ஒப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்க ஜாதகத்துல குருவும் சந்திரனும் எங்க இருந்தாலும் சரி அதற்குண்டான பலனை கொடுத்து விடுவார்கள். ஏன்னா சேர்க்க, ஏன்னா குரு திசை, புத்திநாதன் சந்திர பகவான். அப்படி இருக்கின்ற பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு யோகம் என்னன்னா திருமணம் சம்பந்தமான யோக பலன் நிச்சயம் நடக்கும். அது துளாராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெளிநாடு யோக வாய்ப்புகள் அமையும். மேலும் வேலை, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த தருணத்தில் அந்த வேலை வாய்ப்பு ஸ்டாண்டர்ட் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு யோக காலகட்டம். ஸோ நம்ம இந்திரன் மாதிரி வாழணும்னா அடிப்படை தேவை பணம். அந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வகையில நமக்கு ஒரு வேலை தொழிலை அமைச்சு கொடுக்கும் இந்த குரு திசை சந்திர புத்தி காலகட்டம். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் திருமணம் நடைபெறுவதற்கு யோக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. குழந்தை பாக்கியம் பெறதுக்கு யோக வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தை விட்டு விடாதீர்கள். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல உங்களுக்கு கரண்ட்ல குரு திசை சந்திர புத்தி நடந்தால் நிச்சயம் இந்த பலன் நடக்கும். ஸோ இதற்கு அடுத்த ஒரு காலகட்டம் அப்படி பார்த்தா சனி சுக்கிரன் சேர்க்கை. சனி சுக்கிரன் ரெண்டுமே நட்பு கிரகங்கள். சனி சுக்கிரன் சேர்ந்தால், சேர்க்கை ஏற்பட்டால், தொடர்பு ஏற்பட்டால் அந்த ஜாதகர்களுக்கு எதிர்பாராத வாழ்க்கையில் பெயர் புகழோடு பணம் கிடைக்கும். ஸோ பணத்தோடு பெயர் புகழும் சேர்ந்து கிடைக்கும். அது துளாராசியில் பிறந்த உங்களுக்கு சனி திசையில் சுக்கிர புத்தி நடக்கின்ற பொழுது சனி திசை உங்களுக்கு வருமா? நிச்சயம் வரும். நீங்க துளாராசியில் பிறந்திருந்தா உங்களுக்கு குரு திசையும் வரும், சனி திசையும் நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி சனி திசையில் சுக்கிர புத்தி என்பது உங்களுக்கு காதலை கொடுக்கும், சொந்த வீட்டை கொடுக்கும், அசையா சொத்துக்களை உருவாக்கி கொடுக்கும், கல்வியில் மிகப்பெரிய பட்டம் பெயர் புகழ் வாங்க கொடுக்கும். எல்லாத்தையும் தாண்டி சமூக சேவை மற்றும் மக்களிடையே உங்களுக்கு மிகப்பெரிய பிரபலமாகி நல்ல ஒரு பெயர் எடுக்கிறது, புகழ் கொடுக்கிறது போன்ற விஷயத்துல இந்த சுக்கிரனுடைய புத்தி காலகட்டம் உங்களுக்கு செய்யும். அதற்கு சனி திசை சாதகமாக இருக்கும். அப்போ சனி திசையில சுக்கிர புத்தி அப்படின்ற ஒரு காலகட்டம் அசையும் அசையா சொத்துக்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து பெயர் புகழையும் கொடுத்து சேர்ந்து பணத்தையும் கொடுக்கும் ஒரு காலகட்டம். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தையும் நீங்க தவறாம பயன்படுத்திக்கங்க. இதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது புதன் திசை. அந்த புதன் திசையில சந்திர புத்தி. ஸோ புதன் திசையில சந்திர புத்தி உங்களுக்கு வருகின்ற பொழுது கண்டிப்பா கல்விக்கு யோகம் இருக்குது. அதே போல ப்ரமோஷன், சம்பள உயர்வு, பதவிகள், புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சொந்தமாக வீடு கட்டுவது, வேற ஒரு ஊருக்கு இடம் மாறுவது, வெளிநாட்டுக்கு போறது, வேற ஒரு மாநிலத்தை போய் வீடு கட்டுறது போன்ற அமைப்புகள் உருவாகும்.
இது புதன் திசையில சந்திர புத்தி. இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி யோக வாய்ப்பு கிடைக்கும். தொழிலுக்கு மிகச் சிறப்பான முறைய இருக்கும் இந்த ஒரு காலகட்டம். ஸோ புதன் திசையில் சந்திர புத்தி, தொழிலில் மிகப்பெரிய பிசினஸ் மேன் ஆகக்கூடிய வாய்ப்பும், தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ புதன் திசை சந்திர புத்தி நடந்தா அந்த சான்ஸை நீங்க விட்டுறாதீங்க. புதிய ஒரு பொறுப்புகளும் பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல பிள்ளைகள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த புதன் திசை சந்திர புத்தி நீங்கின்ற பொழுது நீங்கிவிடும். பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாயிரும். பெண்கள் மூலமாக நிம்மதி சந்தோஷம் அணைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதற்கு புதன் திசை சந்திர புத்தி சாதகமா இருக்கும். இதற்கடுத்து நான்காவது நம்ம பார்க்கக்கூடியது சுக்கிர திசையில் ராகு புத்தி. ஸோ சுக்கிர திசை உங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டா, புதன் திசை முடிந்து கே திசை முடிந்து அதன் மீது சுக்கிர திசை கண்டிப்பா வரும். அந்த சுக்கிர திசையில ராகு புத்தி என்பது வம்சம் தலைக்க, வாரிசுகள் தலைக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஸோ வாரிசுகளுக்கும் வம்சத்திற்கும் மிகப்பெரிய பெயர்ப்புகளை கொடுக்கும். ஸோ அந்த ஒரு தருணத்துல கண்டிப்பா வெல் செட்டில் ஆயிருவீங்க. பிள்ளைகளுக்கு பாக பிரிவினை பிச்சைகள்லாம் பிரிச்சு கொடுத்து நீங்க ஒரு நிம்மதியான ஒரு பிரிமிச்சு விடுவீர்கள். மேலும் அந்த சுக்கிர ராகு புத்தி காலகட்டங்களில் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களும் வந்து சேரும். அதே போல நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடமாற்றம், தொழில் மாற்றம் நிச்சயமான முறையில் உண்டு. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அதீத நன்மைகள் நடைபெறும். பணப்புழக்கம் அதிகமாகும். ஷேர் மார்க்கெட், ஐடி மற்றும் வெளிநாட்டு பணம் போன்ற வர்த்தக பணங்கள் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஆகும். அதிர்ஷ்டங்கள், அதாவது வந்து புதிய லாட்டரி டிக்கெட்னு சொல்றாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டங்கள் இந்த சுக்கிர திசையில் ராகு புத்தியில் கிடைக்கும். ராகு திசை நடந்து அதில் சுக்கிர புத்தி நடந்தாலும் இந்த வாய்ப்பு உண்டு. எதிர்பார அதிர்ஷ்டம் சொல்றாங்களே, அந்த சினிமா, அரசியல் இருக்கிறது, லாட்டரி டிக்கெட், குதிரை ரேஷு, இந்த மாதிரி ஒரு பெட்ல நீங்க ஜெயிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ராகு திசை சுக்கிர புத்தி அல்லது சுக்கிர திசை ராகு புத்தி காலகட்டங்களில் உண்டு. ஸோ அதுவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. ஸோ துளாராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா சுக்கிரனுடைய திசை வந்தே தீரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுல சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை வரும். ஆனா விசாக நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு குரு திசை வந்து ராகு திசை வராது. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் சுக்கிர திசையில் ராகு புத்தி இந்த பலம் கண்டிப்பா நடக்கும். மேலும் இந்த மாதிரியான கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்பட்டு அந்த தசாபுத்திகள் நடக்கின்ற பொழுது பலம் நிச்சயம் உண்டு. உங்க ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் சேர்ந்துதான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா அந்த கிரகங்களுடைய தசா மற்றும் புத்திகள் தொடர்பு ஏற்பட்டாலே இந்த பலன் நிச்சயம் நடக்கும். உங்க ஜாதகம் அந்த கிரகங்கள் எங்கே இருந்தாலும் இந்த பலன் நிச்சயம் நடக்கும். ஸோ வாய்ப்புகளை மட்டுமே இந்த கிரகங்கள் கொடுக்கும். அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது, அந்த காலம் வருகின்ற பொழுது உங்களுடைய முயற்சி உழைப்பை நீங்க போட்டா மட்டும்தான் முழுமையான வெற்றியை, அந்த பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? ஸோ இதை தெரிஞ்சு புரிஞ்சு நீங்க பயன்படுத்திங்க. மேலும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு. அது இஷ்ட தெய்வ, ஆண் தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு கண்டிப்பா பண்ணுகின்ற பொழுது எண்ணற்ற பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். குபேர ஐஸ்வர்யேஸ்வர் அப்படின்னு சொல்லக்கூடுவாங்க. அதாவது குபேரன் சிவனை வழிபட்ட இடங்கள். ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஸ்தலங்களுக்கு சென்று குபேரனையும் சிவனையும் ஒரு சேர வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பா உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய பதில் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் ஆப்ஷன் தெரியும், அதை மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அறுதிப்பு நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.